தேர்தல் திருநாள், அது ஜனநாயகத்தின் பெருநாள். இந்த நாளினை வாக்காளர்கள் கொண்டாடி மகிழ்ந்திட ஜனநாயக கடமை ஆற்றிட வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதனால் 100% வாக்குப்பதிவினை செய்திட தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி பொறுத்தமட்டில் நடப்பு 2024ஆம் ஆண்டு தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அஇஅதிமுகவினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் இதர வேட்பாளர்களும் களம் காண்கிறார்கள். நாகை மக்களவை தொகுதியை பொறுத்தமட்டில் கடந்த 1957 தொடங்கப்பட்டது. முதலில் இரட்டை உறுப்பினராக இந்த தொகுதி 1962ஆம் ஆண்டு முதல் ஒற்றை உறுப்பினர் தொகுதியாக இருந்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு தேர்தலில் தொகுதி மறுசீரமைப்பின் நாகை தொகுதியில் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம், திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி ஆகிய சட்டசபை தொகுதிகள் அடங்கியுள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை 6 முறையும், காங்கிரஸ், திமுக தலா 4 முறையும், அஇஅதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. நாகை தொகுதியை பொறுத்தமட்டில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக மீனவர்களுக்கு இந்திய இலங்கை கடல் எல்லையில் ஏற்படும் இலங்கையின் அத்துமீறல் சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மீனவர்களின் எதிர்பார்ப்புகள் கடல் எல்கை பிரச்சனையால் பாதிப்படைந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும். விவசாயம் பொதுவாக உரம் விலையேற்றம், கூலி உயர்வு, காவிரி நீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பாதிப்படைந்து வருகிறார்கள். காப்பீடு என்ற பெயரில் பயிர் காப்பீடு செய்தும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு காலத்தில் கிடைக்காமல் படும் இன்னல்கள் தவிர்த்திட உதவிட வேண்டும். விவசாயிகள் நலனுக்காக முன்னின்று செயல்படும் மக்கள் பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்பது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக காவிரி நீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாகை மாவட்டம் சாமந்தாம்பேட்டையில் தேர்தல் ஆணையத்திற்கு சொந்தமான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பகம் உள்ளது. இங்கு தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட் உள்ளிட்ட உபகரணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறையினை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் முனையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜானிடாம் வர்கீஸ் திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனை செய்து அரசியல் கட்சிகள் முன்பு எடுத்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற பகுதி வாரியாக நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் சட்டமன்ற பகுதிகளுக்கு மாவட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கிலிருந்து கணினி மூலம் சுழற்சி முறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டதன்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. நாகப்பட்டினம் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் தேர்தல் மண்டல அலுவலர்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக நடைபெற்ற பயிற்சியினை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஜானிடாம் வர்கீஸ் பார்வையிட்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி மக்களவை தேர்தல் 19/4/2024 அன்று தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும், திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும் ஆக மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளது. இந்த தேர்தல் பணியில் சுமார் 7500 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகள் 63 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு மண்டலத்திற்கு 2 மண்டல அலுவலர்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 126 மண்டல அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி வகுப்பில் வாக்குப்பதிவு நாளுக்கு முந்தைய நாள் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், வாக்குச்சாவடிக்கு உள்ளே வெளியே மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், வாக்குச்சாவடி அமைக்கும் பணிகள், வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய பணிகள், வாக்குப்பதிவின் போது செய்ய வேண்டிய பணிகள், வாக்குச்சாவடியில் தவிர்க்க வேண்டியவைகள், வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் அலுவலர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கையாளும் முறை, மாதிரி வாக்குப்பதிவு நடத்துதல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நிகழும் குறைபாடுகள் சரி செய்தல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தயார் செய்தல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்முறை ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட மண்டல அலுவலர்கள் வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்களில் ஈடுபடும் பணி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். நாகை மாவட்டம் முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து வாக்காளருக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்கும் பொருட்டு பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளை 24 மணி நேரமும் செய்து வருகிறார்கள். இதற்காக சுழலும் கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் பறக்கும் படையினர் சென்று சோதனை நடத்தி வருகிறார்கள். இதற்காக 3 பறக்கும் படை மற்றும் 9 நிலையான கண்காணிப்பு குழுவினர் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள்.